இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு இட்லியும் முட்டை குழம்பும் தான் செஞ்சுருந்தேன். டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு 1/2 போல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மிளகாத்தூள் எல்லாம் காலி ஆகிடுச்சி. மிளகாத்தூள் எல்லாம் எடுத்து ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் கவினும் சேர்ந்து லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணோம். லஞ்சுக்கு முள்ளங்கி சாம்பார், முள்ளங்கி கீரை பொரியல் செஞ்சுருந்தோம். நான் இதுக்கு கடலக்காய் வறுத்து சேர்க்க போகிறதுனால கடலைப்பருப்பு சேர்க்கலை, வெறும் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இது மட்டும் சேர்த்து தாளிச்சிட்டு கீரையை சேர்த்து வதக்கிட்டேன். முள்ளங்கி கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக கிடைச்சா இது போல் வதக்கி சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இதுக்கு கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலை எடுத்துருக்கேன். ஒரே ஒரு பூண்டு அதோடு சேர்த்து குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். முள்ளங்கி கீரை ஆல்ரெடி உப்பு இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் சாப்பிடும்போது, அதனால் லைட்டாக சேர்த்துக்கோங்க. கீரையிலேருந்து வர தண்ணியெல்லாம் சுண்டினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலக்காய் பொடியை சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் கிளறிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டா கீரை பொரியல் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக முள்ளங்கி கீரை கிடைச்சா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லது உடம்புக்கு. அவ்வளோதான். இப்போ நான் கவினுக்கு சாப்பாடு ஊட்ட போகிறேன். அவன் என்ன சொல்கிறான்னா, பூவா இருக்குது வாங்கன்னு சொல்கிறான். அவனுடைய பாஷையில் பூவா இங்கே இருக்குதுன்னு காட்டுறான். ஓகேங்க, இன்றைக்கி முள்ளங்கி சாம்பாரும் முள்ளங்கி கீரை பொரியலும் தான் லஞ்சுக்கு. இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய்ங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.